சமயோசித புத்தி. ஒரு ராஜா தன் நாட்டில் சிறந்த பொய் சொல்லும் ஒருவருக்கு 1000 தங்க காசு பரிசு என்று ஒரு சவால் வைத்தார். இந்த சவாலை கேட்டு நாட்டு மக்கள் எல்லா திசையிலிருந்தும் அரண்மனைக்கு வந்தார்கள். ஒவ்வொருவரும் பல்வேறு பொய்களை சொன்னார்கள். ஆனால் அந்த பொய்கள் எல்லாமே உண்மை போலவே இருந்ததால் ராஜாவுக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. அவர் சலிப்படைந்தார். அந்த நேரத்தில் கிழிந்த உடை அணிந்த ஒரு மனிதர் அரண்மனைக்குள் வந்தார். அவர் ராஜாவை பார்த்து கூறினார், அரசே, நீங்கள் எனக்கு 1000 தங்க காசு தருவீங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ எனக்கு எதுவும் தரலையே. இதை கேட்ட ராஜா கோபமடைந்து, நான் எப்போ உன்கிட்ட அப்படி சொன்னேன்? நான் சொல்லவே இல்லை என்று கேட்டார். அந்த மனிதர் சிரித்தபடி கூறினார், அரசே, இது சிறந்த பொய் சொல்லும் போட்டிதானே. நான் ஒரு பொய் சொன்னேன், நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு தங்க காசு கொடுத்தது உண்மைதானே? அப்படியென்றால் அதை எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகளால் ராஜா திகைத்தார். அந்த மனிதரின் சமயோசித புத்தியை உணர்ந்தார். உடனே ராஜா சொன்னார், உன் பொய்தான் இந்த போட்டியில் சிறந்தது. அந்த மனிதருக்கு 1000 தங்க காசு பரிசாக வழங்கினார். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருகிறது? சமயோசித புத்தி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. குட்டி லேர்னர்ஸ் டிவியை ஃபாலோ பண்ணுங்க.